வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். வருகின்ற வாரங்களிலும் இளைஞருடைய அரசியல் பக்கம் கொஞ்சம் பரபரப்பான சில கைதுகளும் சில வழக்கு தொடரக்கூடிய விடயங்களும் இடம்பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போது உருவாகி இருக்கிறது. முக்கியமாக வருகின்ற காலப்பகுதியில் இலங்கையில இந்த மோசடி சார்ந்த ஊழல் மோசடி செய்தல், சட்டவிரோதமாக சொத்துக்களை சேகரித்தல் சார்ந்த விடயங்கள் தற்போது வழக்கு வழக்கு என்பது 11 வழக்குகள் தொடர்வதற்கான ஆவணங்கள் தற்போது கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்வதற்கான கோப்புகள் தற்போது தயார்படுத்தப்பட்டிருப்பதாக இது போலீசாரிடமிருந்து சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வழக்கு என்பது முன்னாள் இலங்கையினுடைய பல அரசியல்வாதிகளுக்கு மூத்த அதிகாரிகளுக்கும் அதே நேரம் சிரேஷ்ட அரசியல்வாதிகள் என்று யாரெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு செய்தார்களோ, சட்டவிரோதமாக பணத்தை சேகரித்து வைக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட போவதாகவும், முக்கியமாக உடனடியாக 4 வழக்குகள் என்பது தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை என்பது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அது சார்ந்த குற்றப்பத்திரிகை என்பது சட்டமா அதிபரிடம் தாக்கல் செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகிறது. எனவே இந்த வழக்குகள் என்பது வருகின்ற நாட்களில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அளவுக்கு தற்போது இலங்கையினுடைய தென்னிலங்கை அரசியல் களம் கொஞ்சம் பரபரப்பாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் ஏற்கனவே அரசாங்கத்தின் மீது நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை என்று. எனவே இந்த காலப்பகுதியில் ஒரு சில விசாரணைகளும் ஒரு சில கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற சூழ்நிலையில்தான் ஊழல் குற்றச்சாட்டு சார்ந்து முன்னாள் அரசு அதிகாரிகள், முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு எதிராக என்று சொல்லி தென்னிலங்கை ஊடகங்கள் தற்போது செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்று சில நாட்கள் மாதங்கள் கழிந்திருக்கின்ற சூழ்நிலையிலும் உடனடியாக அரசியல் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அது நடைபெற இல்லை என்பதாகவும், தேர்தல் காலங்களின் போது அரசாங்கம் சொன்ன விஷயம் அடிப்படையில சில மாற்றங்களை உடனடியாக தாங்கள் கொண்டு வருவோம் என்று, ஆனால் அந்த அடிப்படை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் மாற்றப்பட ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல அரசாங்கத்துக்கு எதிராக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற சூழ்நிலையில ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் கொடுத்திருக்கின்ற பல வாக்குறுதிகள் தற்போது அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களை தோற்றுவிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில சில அரசியல் அவதானிகள் சொல்கின்ற விஷயம், அதிலும் அமெரிக்காவுடைய சாஸ்திரி பல்கலைக்கழகத்துடைய அரசியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத பெண்களன் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் அவர் சொன்ன விஷயம் இலங்கையில அரசாங்கம் ஆட்சி வருவதற்கு முன்பாக இந்த கட்டமைப்பில் மாற்றங்களை கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர்களும் சொன்னார்கள், அது மிக தாமதமாக இடம்பெறுகிறது. தங்களுடைய அவதானத்தின் அடிப்படையில அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த கட்டமைப்பில் மாற்றம் கொண்டு வருவார். ஆனால் அது மிக நீண்ட காலங்கள் எடுக்கப்பட்டு சிறிது சிறிதாகத்தான் அந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டது போல சில கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவருடைய புதல்வர் யோசித்த ராஜபக்ச அவர்கள் நேற்றைய நாள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கைதுக்கு பிற்பாடு அவர் வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது நாளைய தினம் வரைக்கும் அவரை விளக்கமறியல் வைக்க சொல்லி தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் யோசித்த ராஜபக்ச அவர்களுக்கு இந்த சிறைச்சாலை சார்ந்திருக்கின்ற கைது நடவடிக்கைகளின் போது சிறப்பான சலுகைகள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது பற்றி விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இவர் கைதாகி போகின்ற சமயத்துல அவர் ஒரு கட்டணம் ஒன்றுக்கு வைத்து அவர் ஒரு சில அமைதியாக இருக்க சொல்வது போல சின்னம் காட்டக்கூடிய கையை உயர்த்தி சில விஷயங்களை செய்திருப்பார். அந்த புகைப்படம் சமூக வலைதளங்கள் எங்கும் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில அவர் கைது செய்கின்ற நேரம் அவருக்கு சிறப்பான சலுகைகள் வழங்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறதா என்று கண்டிப்பாக கேள்வி எழாமல் இல்லை. எனவே அதனை தொடர்ந்து அது பற்றி இருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்ததுக்கு பிற்பாடு இந்த புகைப்படங்கள் யாரால் எடுக்கப்பட்டது, எப்படியான கைது நடவடிக்கை என்பது அவருக்கு இடம்பெற்றிருந்தது, உண்மையிலேயே சிறப்பான சலுகைகள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது பற்றிய கோணத்துல தற்போது விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்பட போவதாக அறிய முடிகிறது. எவ்வாறாக இருந்தாலும் இவர் மீது இந்த தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்குக்கான முதல் கைது நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. எனவே இது சார்ந்திருக்கின்ற விசாரணை என்பது நாளைய தினம் நீதிமன்றத்துக்கு வர இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இந்த வழக்கு சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் இடம்பெற போகிறது. ஏற்கனவே இது பற்றி இருக்கக்கூடிய விசாரணைகள் இடம்பெறுகிற இடம் தங்களுக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது என்று பல இடங்கள்ல சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வழக்கு விசாரணை பெற்றிருக்கக்கூடிய விடயங்களை மக்கள் அறிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறார்கள் என்பது முக்கியம். தற்போது அரசாங்கத்துக்கு எதிராக எழுந்த விமர்சனங்கள்ல ஒன்று, தற்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள், முக்கியமாக அரசியல் அமைச்சர்கள்
பொதுமக்களுடையதும் சரி, ஊடகவியலாளர்களுடைய, பத்திரிகையாளர் யாரும் எடுத்தாலும் அவர்களுடைய அழைப்புக்கு சரியான பதில் கொடுப்பதில்லை என்று அரசாங்கத்தின் மீது ஒரு புகார் எழுந்து கொண்டிருந்தது. இந்த புகாருக்கு ஜனாதிபதி தற்போது ஒரு கருத்தை, முக்கியமாக அமைச்சர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இனி வருகின்ற நாட்களில் மக்கள் எடுக்கின்ற அழைப்புகளுக்கு, மக்களும் பத்திரிகையாளர்கள் எடுக்கக்கூடிய எந்த அழைப்பு வந்தாலும் அந்த அழைப்பை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சார்ந்து ஆராய்ந்து அவர்களுக்கான சரியான தீர்வை நீங்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். எனவே எந்த ஒரு அழைப்பையும் அமைச்சர்கள் இல்லாவிட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே நிராகரிக்க கூடாது. எனவே வருகின்ற அழைப்புகளுக்கு தக்க முறையில் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு பணிப்புரையை ஜனாதிபதியினால் முன்வைக்கப்படுகிறது. இந்த பணிப்புரையை சரியான முறையில் செயல்படுத்தப்பட்டு மக்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றன. சலுகைகளை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதோ, இல்லாவிட்டால் மக்களுக்காக பணியாற்றுகின்ற நேரங்களிலும் இரவு பகலாக உழைப்பதோ, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற நேரம் மக்களுடைய தேவைகளை சரியாக புரிந்து அந்த தேவைகளுக்கு ஏற்றது போல அவர்களுக்கு செய்து கொடுப்பது என்பது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. எனவே மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.